வணக்கம், நான் உங்கள் கைப்புள்ள. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்மளோட சேனல்ல முதல் எபிசோடு. ஏன்னா முதலாகுன்னு சொல்ற எங்கடா ஆகலக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு நம்ம பசங்க கொடைக்கானல் போகணும்னு சொல்லி கிளப்பி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா ட்ரெயின்ல ஏற்றி பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லி விழுப்புரத்தை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. அடுத்து என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம்னு எங்களுக்கும் தெரியாது, அவியலுக்கும் தெரியாது. போற போக்குல அப்படியே எங்க போறோன்றது போவோம். யார் யார் வந்திருக்காங்கன்றத அங்க போயிட்டு பேசுவோம். அங்க போவோம். இப்ப எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம விழுப்புரத்துலதான் இருக்கோம். அட்லாஸ்ட் ஒரு வழியா விழுப்புரத்தை வந்து ரீச் ஆயிட்டா. என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு திடீர்னு 7 மணிக்கு போன் அடிச்சாங்க. வயலுங்க போன் அடிச்சு, வாங்கடா இதுக்கு போவோம், கொடைக்கானல் போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அறக்க பறக்க காசு எதுவுமே எடுக்காம காலேஜ் போட்டு வந்தா அப்படியே அதே ட்ரெஸ்ஸோட கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு சரி வாங்கடா கொடைக்கானல் போனா வண்டிலாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜங்ஷன் கொடுப்பேன். எதுக்கா ஜங்ஷன் வந்துருக்கீங்கன்னா, எங்க என்னானே சொல்லல. ஏறான்னு சொன்னாங்க. ட்ரெயின்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது பாண்டிச்சேரி போகணும். ட்ரெயின் அப்புறம் வந்து தான் சொல்றாங்க. அப்படிங்களா எங்கடா அவங்க பின்ன நண்பர்களாங்கடா கேட்டீங்கன்னா, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு டீ குடிச்சுட்டு இருக்காங்க. போயிட்டு அங்க யாரு என்னன்றது காமிக்கிறோம். நேரம் இங்க விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின், பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏறி அங்க போயிட்டு தான் ரூம் ரெசார்ட் அடுத்து எங்க போறோம் என்ன பண்ண போறோன்றது எதுவுமே தெரியல. நம்மளோட சேனல்ல முதல் விளாகு புதுசா வந்து பாக்குறவங்க, புதுசா தான் பாப்பீங்க. இருந்தாலும் புதுசா வந்து பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க உங்க கேங்கோட ட்ரிப்பு போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்க எங்க கேங்கோட போய் இந்த என்னென்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நிறைய பேர் பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இதனால நம்ம சேனல் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நம்ம லாக்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, திருத்திக்குவோம். ஏன்னா நம்மளோட முதல் லாக் இது, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து இப்ப எங்க போய் டீ குடிக்கிறாங்க என்னன்றது எங்களுக்கு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். அங்க ரூம் எதுவுமே போடல. அங்க போயிட்டு என்ன ரூம் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஒரு வழியா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா என்னடாது எனக்குன்னே வருவீங்களா ஊர்ல ஒரு வழியா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா டிஃபன் ஷாப்ல வந்தாச்சு. எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துல ஒரு என்ன ஹோட்டல் பேருடா, ஹோட்டல்லாம் தெரியல. ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கொடைக்கானல் போனோம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போன் அடிச்சு கூப்பிட்டாங்க. அது வேற யாரும் கூஞ்சிய காட்டுறா, நீங்க 2 பேரும் தான் கூப்பிட்டாங்க. கடைசியில பார்த்தா பாண்டிச்சேரிக்கு தள்ளிட்டு வந்துட்டாங்க. இப்ப விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி இப்ப எங்க ரூம் போட போறோம் எதுவுமே தெரியாது. அங்க போய் தான் என்ன பிளான்ன்றதே பண்ண போறாங்க. இங்க போய் டிஃபனை சாப்பிட்டு இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி நேரம் அங்க கிளம்புறோம். டிஃபன் சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வரல. மன வருஷத்துல முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் டிஃபனே 4 பூரி செட்டு பொங்கல் ஆர்டர் பண்ணாச்சு. 2 பொங்கல் இது ஒரு பூரி, அவருக்கு பொங்கல் வாயில் விட்டு அமுக்குறாங்க. டிஃபன் நாங்க முடிச்சுட்டு பஸ் ஏறி நேரா பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டோம். காலையில என்ன பண்ணாதுன்னு ஒவ்வொருலாம் ஒரு மாடி வந்து இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு பீச் ஓரத்துல ஒரு ரூம் ரெசார்ட் பார்த்துருக்கேன். போயிட்டு என்னன்றதுதான் அப்படி பார்க்கணும். ஆட்டோ கிடைக்கிறாங்கன்றத பார்ப்போம். பார்த்துட்டு ஆட்டோல ஏறி போய் அங்கே போய் ரூமு என்ன ஏது அப்படின்றத பார்த்து சொல்றேன். இதுதான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு.
சரியான சம்பவம். ஆட்டோவுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆட்டோவில் ஏறி ரூமுக்கு வரீங்க அப்படின்னா விசாரிச்சு ஏறுங்க எவ்வளோ என்னன்றது. அதிகமாக ரேட்டு பாட ரேட்டுங்க. ரூமுக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஆட்டோ 250 ரூபா ஏற்றுறாங்க. ஒவ்வொரு நீங்கள் என்ன வர்றீங்கன்னா முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு அவதி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்டோன்னு ஒன்று ஏறுறீங்கன்னா முன்னாடி பேரம் பேசி ஏறி வந்துருங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லது. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ரூம் எடுக்கிறதா ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நீங்கள் என்ன பண்ணாலும் பிளான் பண்ணிட்டு வாங்க. ரூமுக்குலாம் பயங்கரமாக ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம், ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால எல்லாமே பிளான் பண்ணி நாங்கள் சடனாக பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பி வந்தோம். அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வழியாக கடைசியாக ஒரு ரூம் ஒன்று புக் ஆகிடுச்சு. எல்லா ரூமும் பார்த்தீங்கன்னா ஐ ஹாலிடே ஹோம் ஸ்டே அப்படின்ற ஒரு ரூமு. மொத்தம் 10 பேர்த்துக்கு 3500 சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான். உள்ளே போயிட்டு ரூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சம்பவம்னு சொல்லி ஒன்று நடக்கும். அது நம்மளுக்கு மட்டும் தான் ஹெவியாக நடக்குது. இப்போ அந்த ரூமை பார்த்துட்டு வந்து அந்த ரூமு அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ வேற ஒரு ரூம் காமிக்கிறாங்க, அந்த ரூமுக்கு போகணும்னு சொல்றாங்க. அதுக்காண்டி மேலே ஒரு ரூம் பார்க்க வந்திருக்கோம். அதை போய் என்னன்னு பார்ப்போம். நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது. அதுதான் சொல்றேன், முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு வாங்க. எதா இருந்தாலும் பிளான் பண்ணாமல் வந்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட். எங்கிட்டா போனாங்க? மேல ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். சுத்தமா பிளான் இல்லாம வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கதா இருக்கு. இது போக சமைக்கணும், இந்த கறி வாங்கணும், காய்கறி வாங்கணும். எந்த ரூமுக்கு தெரியாத ரூமுக்கு அடிக்கடி ஆகிடக்கூடாது. இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். மேல சவுண்டு கேக்குது. இப்படிதான் போயிருக்காங்க. வேற ரூம் கட்டி அடி வாங்கிடக்கூடாது. ரூம் பார்க்க எல்லாத்தையும் இருக்கு, பரவாயில்லாம சூப்பரு. ரூமு அட்டகாசமா அற்புதமா பரவாயில்ல. இந்த ரூமையும் பார்த்துதான் ஒன்று அவன் ஒரு சில பேர்த்து அவன் பையில பிடிக்கல. 2வது கிச்சனு எதுவுமே செட்டப் ஆகுது, நல்லா இல்லை. மறுபடியும் அப்போ அந்த ரூமுக்கு தான் போகிறான் நினைக்கிறேன்.